அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு புதுமைப்பித்தன் அவர்களுடைய நானே கொன்றேன் அப்படின்ற சிறுகதையை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையோட நாயகன் லட்சுமிகாந்தன். இவர் ஒரு வித்தியாசமான மனுஷன். அவர் எந்நேரமோ ஏதாவது ஒரு சிந்தனையிலே இருப்பாரு. அவர் அப்படி என்னத்தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னா அவரை லேசா யாராலையும் யோசிக்க முடியாது. அவரோட தொழிலே கதை நாவல்கள் எழுதுறதுதான். அதுவும் முழு நேர வேலையெல்லாம் பார்க்கல, ஏதோ டைம் பாஸுக்கு பார்த்துட்டு இருக்காரு. விஷயம் எவ்வளவு பழசா இருந்தாலும் சரி, அத எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி புது தோரணையில எழுதுவாரு. அதுலதான் அவரு எக்ஸ்பெக்டும் கூட. 40 வயசு இருக்கும் இந்த லட்சுமிகாந்தனுக்கு. ஆனாலும் அவரோட பார்வையில இருக்கிற கம்பீரம்னா அப்படி ஒரு கம்பீரம். அவருக்கே உரித்தான அந்த மமதை. எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படியே அசட்டுத்தனமா எடுத்துக்கிற ஒரு குணம். பொதுவாக இந்த மாதிரி கேரக்டர் பாக்குறதெல்லாம் ரொம்ப ரேர், அப்படிதானே? இவருக்கு ஒரு தம்பதி உண்டு, பேரு மகரபூஷணம். இவர் அண்ணன மாதிரி எல்லாம் கிடையாது, அப்படி ஆப்போசிட் கேரக்டர். 2 பேரு குணங்கள் கொண்ட இப்படி ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறது ஒரு மரத்தோட 2 கிளைகள் மாதிரி தெரியும் சுத்தி இருக்கிறவங்களுக்கு. அண்ணன் உலகத்துல இருக்கிற வெறுப்பெல்லாம் பார்த்து சிரிக்கிற ஒரு தனி சிறப்பு வாய்ந்தவர். தம்பி காதல் கனவுகள்னு வாழுற ஒரு லட்சியவாதி. டிராயிங் எல்லாம் நல்லா வரைகிறவரு. அது கலைக்குணம் கொண்டவர்களால் மட்டும்தான் உலகத்தோட ஒவ்வொரு படைப்பையும் ரசிக்க முடியும். அப்படி ஒரு ரசனைவாதி தான் மகரபூஷணம். இந்த மகரபூஷணம் ஒரு சமயம் இறந்துட்டாரு. அந்த சமயத்துல லட்சுமிகாந்தன் இந்த உலகத்துல இருந்து காணாம போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் எங்க போனாரு, என்ன செய்யறாரு யாருக்கும் தெரியாது. இப்படி இருக்கும்போதுதான் லட்சுமிகாந்தனோட நண்பர்களுக்கு ஒரு இன்விடேஷன் வந்துச்சு. ஒரு மாளிகை மாதிரி இருக்க வீட்டை மாம்பழத்துல வாங்கியிருக்கதாகவோ, அதற்காக ஒரு விருந்து நடத்த போறதாவும், அதுக்கு எல்லாரும் கட்டாயம் வரணும் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. ரொம்ப வருஷம் காணாம போன நண்பன் இப்போ விருந்து கொடுக்கறோம் அப்படின்னா யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? லட்சுமிகாந்தன் பாக்கணும் அப்படின்ற ஆவல்ல அவர் அரேஞ்ச் பண்ணி இருந்த ஃபீஸ்டுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. லட்சுமி விலாசம், இதுதான் அவர் வாங்கியிருந்த பெரிய வீடு. பெரிய பழமையான கட்டடம். அந்த பங்களா ஊருக்கு வெளியில மரங்கள் அடர்ந்த சாலைக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி இருந்தது. அந்த பில்டிங்க்கு ஒரு பெரிய காம்பவுண்ட், அப்புறம் அந்த பில்டிங்கை மறைக்கிற அளவுக்கு ஓங்கி வளர்ந்த ஒரு மரங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு விதமான பயம் இருந்துச்சு. இந்த லட்சுமிகாந்தன் ரொம்ப வித்தியாசமானவர் சொன்னல. இவரோட மனப்போக்க நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீட்டை இவர் வாங்கினதுல ஆச்சரியமே இல்லை. இந்த விருந்துக்கு வந்தவங்க எல்லாரும் அந்த பங்களாவை பத்தி ஏகபோகமா சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் மனக்கசப்புல இருந்த லட்சுமிகாந்தனும் அவரோட தம்பி மனைவி சுலோக்ஷனாவும் இப்ப சமாதானம் ஆகி ஒரு வழியா அவங்களுக்கு இடையில இருந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு. மகரபூஷணத்தோட திருமணம் ஆனதுக்கு அப்புறமே இப்பதான் முதலா லட்சுமிகாந்தோட வீட்டுக்கு வர சுலோக்ஷனா. அவளோட கணவன் இறக்குறதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் ஓயாது சண்டை தான். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நிறுத்துறதுக்கு லட்சுமிகாந்தன் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாரு, ஆனா முடியல. மகரபூஷணத்தோட சுலக்ஷனா கல்யாணம் ஒரு கடற்கரையில உதித்த காதல். இந்த சுலக்ஷனா ஒரு மலையாளத்து பெண்ணு, ரொம்ப அழகா இருப்பா. கலை உள்ளம் கொண்ட மகரபூஷம் அந்த அழகுல மயங்கி கல்யாணம் பண்ணது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. லட்சுமிகாந்தன் எவ்வளவோ சொன்னார், அந்த பொண்ணை உன்னை பத்தி உனக்கு தெரியாது, அவ தன்னை தவிர யாரையும் நினைக்க மாட்டா, சரியான செல்ஃபிஷ், போதா குறைக்கு உன்னை விட 5 வயசு மூத்தவா, நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ஒரு ஷாப்ல வேலை பார்க்கற ஒரு ஆங்கிலோ இந்திய பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்க நான் மனசார ஆசீர்வாதம் பண்ணுவேன். உனக்கு தேவை ஒரு தாயோட அன்பும் ஒரு மனைவியோட காதலும். அதை இவ தருவான்னு நீ நினைக்கிறியா? இவா தன்னோட நலனுக்காக என்னன்னாலும் செய்வா அப்படின்னு சொன்னாரு. இவர் கொடுத்த லட்சியருக்கு ஒரு அளவே இல்லை. ஆனா கோபிச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கோரமான சம்பவம் நடந்துச்சு. அதுதான் அவனோட மரணம். போன வருஷம் கணவன் மனைவியா உதகமண்டலத்துக்கு போனாங்க. தொட்டப்பட்ட சிகரத்தை பார்க்க போயிருந்தாங்க. அந்த பார்வடைந்த சாலைக்கு பக்கத்துல செங்குத்தான வீழ்ச்சி ஒண்ணு இருந்துச்சு. அதுல எட்டி பார்க்கும்போது மகரபூஷணம் மயங்கி கீழே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் லட்சுமிகாந்தனுக்கும் சுலோக்ஷனுக்கும் ஒரு மாதிரியான சமாதானம் ஆனிச்சு. 2 பேருமே மகரத்தோட திதியில தான் சந்திச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமே இன்னொரு இடத்துல இப்பதான் முதலா லட்சுமிகாந்தனோட கெஸ்டா அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கா சுலோக்ஷனா. அந்த மாளிகையோட பெரிய ஹால்ல சுலோக்ஷனாவோட படம் மகரபூஷணம் வரைஞ்சதுதான் இவங்க தொங்க விட்டு இருந்தாங்க. இத பார்த்ததும் மத்த கெஸ்டுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. எப்பவுமே எளிய முறையமா தானே இருப்பாங்க,
அவளோட படத்தை லட்சுமிகாந்தனோட வீட்டுல மாட்டி இருக்குது. ஆச்சரியமா தானே இருக்கும். ஒருவேளை தம்பி மேல இருக்கிற பாசத்தினால இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொன்னாங்க சில பேரு. எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, உங்கள யாருக்காச்சும் பேய் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு ஆரம்பிச்சாரு லட்சுமிகாந்தன். ஏன், இந்த வீட்டுல பேய் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டாரு. சுலக்ஷனாவோட கூட இருந்த ஒரு பெண், அவ பேரு சுமதி. ஆமா, அதுலதான் சுவாரஸ்யமே இருக்கு. என்ன மாதிரி தனியா இருக்கிற பிரம்மச்சாரிகளுக்கு எல்லாம் யாரு இருக்கா, துணைக்கு ஒரு பேயாவது இருக்க வேண்டாமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு லட்சுமிகாந்தன். இங்க நடந்த விஷயங்களை கேட்டா உங்களுக்கே சுவாரஸ்யமா இருக்கும். இந்த வீட்டை மெத்தைக்கு மேல ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னலை நீங்க எப்படித்தான் மூடி தாழ்பால் போட்டாலும் அது தானாவே திறந்துக்கும் அப்படின்னாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுமதின்ற ஒரு பொண்ணு அவளோட கணவனை அந்த ஜன்னல் வழியா தள்ளி விட்டுட்டான். அவனோட உடல் பாகங்களை பெட்டியை வச்சுதான் அள்ளினாங்களாம். இப்படி லட்சுமிகாந்தன் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருந்த நண்பர்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டு அவரை தொலைச்சி எடுத்துட்டாங்க. அதுல ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்விகள், அதற்கு அவர் கொடுத்த பதிலையும் சொல்றேன் கேளுங்க. அவளை தூக்கு போட்டுட்டாங்களா பிரகாசன்ற அப்படின்றவர் கேட்டாரு. இல்ல, அது எப்படி முடியும், ஏதோ தவறி விழுந்துட்டான்னு நினைச்சிட்டாங்க. யாரால நிரூபிக்க முடியும், சாட்சி சொல்ல பேயவா கூட்டிட்டு வர முடியும், லட்சுமிகாந்தன் சொன்னாரு. தப்பிச்சிட்டா போல இருக்கு. இது மொழிபெயர்ப்பாளர் பராங்குச நாயுடு. அப்படிலாம் இல்ல, பேய ஒரு தடவை நேருக்கு நேரா பார்த்து பயத்துல பேசவே முடியாம வாயடிச்சு போய் உயிரே விட்டுட்டா அப்படின்னு லட்சுமிகாந்தன் சொன்னாரு. எல்லாம் ஒரு மர பிராந்தி தான், குத்துமல்ல நெஞ்சு தானே குறுகுறுத்திருக்கும், பேயாவது உருளைக்கிழங்காது அப்படின்னு சொன்னாரு திவான் பகதூர். பேய வேற யாராச்சும் பார்த்திருக்காங்களா, இன்னொரு நண்பர் கேட்டாரு. அம்மா, ஒரு பெண் பார்த்திருக்கா அப்படின்னு சொன்னாங்க. பெண்களோட கண்களுக்கு மட்டும்தான் இந்த பேய் தெரியுமா பராங்குச நாயுடு கேட்க. ஆமா, குத்துமுள்ள நெஞ்சு உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு லட்சுமிகாந்தன் சொன்னாரு. கொலை சம்பவம் நடந்த இடத்துக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போனாரு லட்சுமிகாந்தன். இதோ இங்கதான் உட்கார்ந்து இருந்தானா, இதுதான் அந்த ஜன்னல். இதை யாரடா திறந்தது லட்சுமிகாந்தன் கேட்டாரு. இந்த ஜன்னல் தானா சுமதி கேட்டா. ஒரு நாளுதான் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணும், அதுவும் இன்னைக்குதான் போலுக்கு, லட்சுமிகாந்தன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. எல்லாரும் கிட்ட போனாங்க. அந்த இடம் முழுக்க இருண்டு போயிருச்சு. அங்க இருந்தவங்க முகம் ஒருத்தருக்கு ஒரு முகம் தெரியல. என்ன திடீர்னு இருட்டுது, நடுங்கிக்கிட்டே கேட்டா சுமதி. ஒண்ணும் இல்ல, மேகமா கூட இருக்கலாம், கீழே விழும்போது என்ன நினைச்சாலும் யாருக்கு தெரியும், ஓலமிட்டானோ என்னவோ அப்படின்னு சொன்னாரு லட்சுமிகாந்தன். யாரோ இருட்டுல அசைறாங்க. கரையில காலடி சத்தம் கேக்கு. யாரோ ஒரு பெண் ஐயோ அம்மா அப்படின்னு அலற குரல். சுலக்ஷனாவோட வந்து சுமதி சொன்னா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல அப்படின்னு. சரி ஜன்னலை ஜாத்திட்டு வரேன் அப்படின்னு சாத்திட்டு வந்தாரு லட்சுமிகாந்தன். பாதி தூரம் தான் வந்திருப்பாங்க. திடீர்னு கூச்சல் போட்டுட்டு திரும்பினாரு லட்சுமிகாந்தன். அந்த ஜன்னல் கதவு மெதுவா திறந்துச்சு. ஐயோ அங்க பாருங்க, திவான் பகதூர் சொன்னாரு. மிஸ்டர் பேக்கு நம்ம கூட பேச இஷ்டம் போல தெரியுது அப்படின்னு லட்சுமிகாந்தன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அங்க இருந்த மத்தவங்க எல்லாம் ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. லட்சுமிகாந்தனும் பின்னாடியே வந்தாரு. சரி கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடா அப்படின்னு மணி அடிச்சாரு. அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போதே விளக்குகள்லாம் மங்கள ஆக ஆரம்பிச்சிட்டு எங்கேயோ தடார்னு ஒரு சத்தம். வந்த கெஸ்ட் எல்லாம் பயந்தடிச்சு எந்திரிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு பெண் பயத்துல கூச்சலிட்டா. வெளிச்சம் மங்களா அடிச்சு மெல்ல மெல்ல சாதாரண நிலைக்கு வந்தது. ஹால்ல சுலக்ஷனாவோட படம் சுக்கு நுறா நொறுங்கி இருந்துருச்சு. லட்சுமிகாந்தனுக்கு வேலையாட்களை கூப்பிட்டு அதை கிளீன் பண்ண சொன்னாரு. அதுக்குள்ள எல்லாரும் கூல்ட்ரிங்க்ஸ் சப்ளை பண்ணிட்டாங்க. சரி சரி இத குடிங்க, பயம் தெளிஞ்சிரும். என்ன சுலக்ஷனா, பயந்துட்டியா? இதுல என்ன இருக்கு, மகரம் வரைஞ்ச படம் இப்படி விழுந்து வீணா போனதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ முதல்ல கூல்ட்ரிங்க்ஸ குடி, பாரு உன் மேலெல்லாம் வேர்த்துருச்சு அப்படின்னு சொன்னாரு லட்சுமிகாந்தன். அப்போ ஒரு வேலைக்காரன் ஓடி வந்து, அந்த பங்களா காம்பவுண்ட்ல யாரோ ஒருத்தன் இறந்து கிடக்கான், நான் வெளியில போனப்போ பார்த்தேன் அப்படின்னு. எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் ஆச்சரியமா ஆயிட்டாங்க. அவங்க எடுத்துட்டு வாங்க
கீழே ரத்தம் கிட்ட சிந்தி இருந்துச்சா அதையும் சுத்தம் பண்ணிருங்க, யாராச்சும் வழுக்கி விழுந்துட போறாங்க அப்படின்னாரு லட்சுமிகாந்தன். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரனும் போயிட்டான். இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல, துப்பறியும் நாவல்கள்ல நடக்கிற சம்பவம் மாதிரியே இருக்குல்ல. வந்திருந்த விருந்தாளிகளை பார்த்து சொன்னாரு லட்சுமிகாந்தன். அதே சமயத்துல 2 வேலையாட்கள் அந்த பிணத்தை தூக்கிட்டு வந்தாங்க. லட்சுமிகாந்தன் அந்த பார்த்தாரு. அந்த பிணம் துணியால செய்யப்பட்ட ஒரு பொம்மை, சாக்க வச்சு கட்டி இருந்தாங்க. மிஸ்டர் லட்சுமிகாந்தம், நீர் ஒரு பெரிய ஆசாமி அப்படின்னு சொன்னாரு அங்க இருந்த ஒருத்தர். இப்போ பிணத்தை பார்த்தாச்சு, இவனை யாரோ வீட்டுல இருக்கிறவங்க தான் கொண்டிருக்காங்க. இந்த தடயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 100 சீரம் அப்படின்னு பந்தயம் அப்படின்னாரு. நான் தான் துப்பறியும் கோவிந்தன், நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன சுமதி. என்ன சுலக்ஷனா, நீ குற்றவாளிய கண்டுபிடிக்க போறது இல்லையா? லட்சுமிகாந்தன் கேட்டாரு. இந்த முட்டாள்தனமான விளையாட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா சுலக்ஷனா. அந்த ரூம் ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ண சுமதிக்கு ஒரு கிழிஞ்சு போன கடிதம் மட்டும் கிடைச்சிச்சு. அதுல விருந்திற்கு பிறகு என்னை சந்தி அப்படின்னு எழுதி கொஞ்சம் இடமெல்லாம் தெரியாம, எழுத்துக்கெல்லாம் தெரியாம கடைசியில சனான்னு எழுதி இருந்துச்சு. மட்டும் போதாது, அந்த பிணத்தையும் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையோட சட்டை பையில என்ன இருக்குன்னு தொலாவணும். அதுல ஹேண்ட் கர்ச்சீஃப் இருந்துச்சு. அதோட ஒரு மூலையில சு அப்படின்னு இருந்துச்சு, எம்ப்ராய்டரி மாதிரி போட்டிருந்துச்சு. சுலக்ஷனா, சுலக்ஷனா, அவதான் அவதான் கொண்டிருக்கா. அவதான் இந்த விளையாட்டுல கலந்துக்கல, அவதான் குற்றவாளி. இன்வெஸ்டிகேட் பண்ண எனக்கு பேசின மாதிரி 100 சிகரெட் கொடுக்கணும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்ன சுமதி. அவசரப்படாத சுமதி, கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுல இருந்துதான் முடிவு செய்யணும். திவான் பகதூர் தான் ஜட்ஜு, பராங்குசன் நாயுடு வாதியோட வக்கீல், நான் பிரதிவாதியோட வக்கீல், மத்தவங்க எல்லாரும் ஜூரிஸ். சரி, இந்த குற்றத்துக்கான காரணம் அது ஒரு விதத்துல எப்படி நியாயம் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த பிணத்தோட கண்டிஷனை பார்த்தா ரொம்ப உயரத்துல இருந்து விழுந்திருக்குன்னு தெரியுது. அதோட சட்டப்பையில இருக்கிற ஹேண்ட் கர்ச்சீஃப் இறந்து போனவன் குற்றவாளி மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு அப்படின்றத காட்டுது. அவரோட பாசத்தை தொந்தரவு கொடுத்திருக்கு. அவன் இல்லைன்னா நான் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிருக்கு. அவன் எதிர்பார்க்காத போது ஒரு தள்ளி விட்டுருக்கிறது இயற்கை தானே. அவ்வளவுதானே சுலக்ஷனா? அவன் இல்லைன்னா நல்லது தானே? லட்சுமிகாந்தன் கேட்டப்போ வந்த கெஸ்ட் எல்லாம் சிறுன்னு சிரிச்சிட்டாங்க. சுலக்ஷனாவோட மாற எல்லா சிரிப்பும் அடங்கி போச்சு. இல்ல, நீங்க சொல்றது புரியல, யார பத்தி பேசுறீங்க? சுலக்ஷனா கேட்டான். அவனால உனக்கு இடைஞ்சல் தான் அதிகமா இருந்துச்சு, அங்க ஒருத்தரே இல்ல, சான்ஸ் கிடைச்சதுனால. அப்புறம் என்ன? லட்சுமிகாந்தன் கேட்டதுக்கு அவரே மயங்கி விழுந்துதான் உயிரை விட்டாரு சுலக்ஷனா சொன்னான். அவன் ஒரு பயந்தாங்கோலி இல்ல, தலை கீழே விழுறதுக்கு. சரியா 1 வருஷம் ஆச்சு அவன் கீழே விழுந்து. இப்போ சௌகரியமா வந்து உன் கதையை சொல்ற அடுத்து பேச அங்க இல்ல. இல்ல, சத்தியமா மயங்கி விழுந்துதான் இறந்தாரு. சுலக்ஷனா சாதிச்சா. நிஜமாவா? அவன் முன்னாடி கொண்டு வரட்டும் அவனை, அப்போ சத்தியம் பண்ணுவே இதே மாதிரி அப்படின்னு லட்சுமிகாந்தன் கேட்டாரு. இல்ல, உங்களால அவர் கொண்டு வர முடியாது. கொண்டு வர முடியும். மகரம், மகரம், இங்க வா, கொஞ்சம் சத்தமா கூப்பிட்டாரு லட்சுமிகாந்தன். சுத்தி இருக்க எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. ஒரு குண்டூசி விழுந்தா கூட கேக்குற அளவுக்கு நிசப்தம். அப்புறம் வெளியே இருந்து டக்கு டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. இல்ல, அவரை கூப்பிடாதீங்க, நான் தான் கொன்னேன் ஐயோ அப்படின்னு சொல்லி மயங்கி விழுந்தா சுலக்ஷனா. அப்புறம் அங்க இருந்த விளக்குகள்லாம் நல்ல பிரகாசமா எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஜோதிகளே, கைதி குற்றவாளி தானே இல்லையா? லட்சுமிகாந்தன் கேட்டான். இப்படியா தன்னோட தம்பியோட கொலையில இருந்த மர்மத்தை வெளிச்சம் போட்டு காட்டினாரு லட்சுமிகாந்தன். இதோட இந்த கதை முடிஞ்சது. கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.